சங்கீதம் 46:10 வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல be still and know that I am God. Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது யாரால் எழுதப்பட்ட சங்கீதம்? 46வது சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். யாரால் எழுதப்பட்ட சங்கீதம்? சங்கீதம்னாலே நாம யார் எழுதுறதா நினைக்கிறோம்? எல்லா சங்கீதத்தையும் தாவீது எழுதல. இந்த சங்கீதத்தை யார் எழுதியிருக்கிறார்? முதல்ல அந்த ஹெட்லைனே போட்டு பாருங்க. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அல்லேலூயா. கோராகின் புத்திரரால் பாடப்பட்ட ஒரு பாட்டு. இது யார் இந்த கோராகின் புத்திரர்னா? லேவி கோத்திரத்துல தேவனுடைய ஆலயத்துல ஊழியர் செய்கிற லேவிய கோத்திரத்தை சேர்ந்த கோகாத் குடும்பத்தை சார்ந்தவர். கோகாத் குடும்பத்தை சார்ந்த கோராகின் புத்திரர். அல்லேலூயா. இவங்க எந்த சந்ததி? கோகாத் சந்ததி, லேவிய கோத்திரம். இவங்க தேவனுடைய ஆலயத்துல பாடக குழு. இவங்க யாரு? worship leaders. அவங்க பாடின பாடல் தான் இந்த 46வது சங்கீதம். அல்லேலூயா. இது எந்த காலத்துல பாடப்பட்ட பாடல்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது பாடின ஒரு பாடல் தான் இந்த பாடல். அல்லேலூயா. இந்த பாடலுடைய மைய கருத்து என்னன்னா, ஆபத்து காலத்துல கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் முதல் வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதனுடைய மொத்த கருத்து, ஆபத்து காலத்துல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? துணையுமாய் இருக்கிறார். இந்த 3 பகுதியாக இந்த சங்கீதம் பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3 வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 முதல் 3 வசனத்துக்கு கீழே அது சேலான்னு எழுதிருக்கும் பாருங்க. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அது ஒரு பாட்டு சேலான்னு எழுதிருக்கும். 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சேலான்னு எழுதிருக்கும். 3 பகுதியாக இந்த சங்கீதம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஆபத்து காலத்துல, இயற்கை பேரழிவு காலத்துல தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். தேவன் நமக்கு துணையா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, தேவன் அப்படிப்பட்ட காலங்களிலே நமக்கு சமாதானம் அருளுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாவது 3 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் யுத்தத்தின் மத்தியில அவைகளெல்லாம் ஓய பண்ணி தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த முக்கியமான வார்த்தை தான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அல்லேலூயா. அமர்ந்திருந்து அப்படின்னா ஹீப்ரு வேர்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராஃபா. ராஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? காம், அத ரிலாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரிலாக்ஸ், காமா இருக்க, ரிலாக்ஸா இருக்க அப்படின்னு அர்த்தம். சத்துருக்கள் நமக்கு விரோதமா வரும்பொழுது அல்லது இயற்கை பேரழிவுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நமக்கு எதிரான சூழ்நிலைகள், யுத்தங்கள், இவைகளின் சத்தத்தெல்லாம் கேட்கும் பொழுது
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல வியாதியினால பாதிக்கப்படும் பொழுது, நஷ்டங்கள் மத்தியில, தோல்விகள் மத்தியில நாம எப்படி இருக்கணும்? அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவனை அறிந்து கொள்ளணும்னா அவர் சமூகத்துல அமைதலா அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. நாம அவர் சமூகத்துல அமைதலா அமர்ந்திருந்தா அவர் நமக்கு அதிகமா வெளிப்படுவார். அல்லேலூயா. பதட்டப்படுறோம். நாம ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்துட்டா என்ன செய்யறோம்? பதட்டம் நம்மள முதல்ல சூழ்ந்து கொள்றது என்னது? என்ன செய்வோம், எது செய்வோம்? ஒரு பயம், ஒரு பதட்டம். ஏதாவது சுய முயற்சியினால அதுல இருந்து வெளியே வரலாமா, அதை எப்படியாவது மேற்கொள்ளலாமா, பல முயற்சிகளை எடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யறோம்? என்னென்னவோ செய்து பார்க்கிறோம், பல காரியங்களை செய்து பார்க்கிறோம். ஆனா அமைதலா இருப்பது என்பது என்னன்னா, பதட்டப்படாம கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவரை சார்ந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லி அமைதலா, காமா, ரிலாக்ஸா அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது தான் அமர்ந்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்கிற சூழ்நிலை எப்படி பாஸ்டர் அமைதலா உட்கார முடியும்? எதையாவது செஞ்சு இதுல இருந்து நான் விடுதலையாக முடியுமா, தப்பிக்க முடியுமா அப்படின்னு நான் போராடிட்டு இருக்கிறேன். ஒரு பிரச்சனையா, ரெண்டு பிரச்சனையா, பல பிரச்சனை என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அல்லேலூயா. பல பிரச்சனைகள் மத்தியில தான் கர்த்தர் என்ன செய்வாரு? நீங்க அமைதியா அவர் சமூகத்துல உட்கார்ந்துருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. முடியுமா? இது நடக்குமா? நிச்சயமா. தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியா இருக்கலாம். அல்லேலூயா. காமா, பதட்டப்படாம, தைரியமா, பயப்படாம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பதட்டப்படாம இருங்க. பக்கத்துல வந்து சொல்லுங்க, பதட்டப்படாம இருங்க. முதல்ல என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். பதட்டப்படாம இருக்கு. ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்க சொல்றாரு? ஒண்ணு, நீங்க அமைதியா இருந்தா அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நாம செயல்பட்டு இருந்தோம்னா அவரு அமைதியா இருப்பார். அதனால நாம அமைதியா இருந்தா அவர் செயல்ல இறங்கிறார். அல்லேலூயா. நமக்காக செயல்பட ஆரம்பிச்சார். யாத்ராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களே. யாத்ராகமம் புஸ்தகம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி காணமா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க நின்று கொண்டு சைலண்டா நில்லுங்க, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்க. அல்லேலூயா. நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்காக என்ன செய்ய போறாரு? கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். கர்த்தர் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டார். எப்ப ஆரம்பிச்சிட்டாரு? கர்த்தர் அவங்கள எங்க கொண்டு வராரு பாருங்களேன். 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. 14 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அங்கே எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர்
ஈரோத் பள்ளத்தாக்குக்கு நிக்க சொல்றார். அல்லேலூயா. அவங்களை எங்க கொண்டு வராரு? ஈரோத் பள்ளத்தாக்கு. எதிரில செங்கடல். ஈரோத் பள்ளத்தாக்குல ஆண்டவர் பாளையம் இறங்க சொல்றார். அங்க நில்லுங்கன்றார். பின்னால அந்த ராணுவம் அவங்களை துரத்திக்கிட்டு வருது. எகிப்திய ராணுவம் பயங்கரமான ரதங்களோடு குதிரைகளோடு போர் வீரர்கள் இந்த எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திட்டு வர சத்தம் கேட்குது. கர்த்தர் தான் அந்த பள்ளத்தாக்கிட்ட நில்லுங்கன்ட்டார். இவங்க தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு? முன்னால போக முடியாது, செங்கடல் தடையா இருக்கு, பின்னால ராணுவம் துரத்திட்டு வருது, லெப்ட் ரைட் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. ஒரு கார்னர் கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்தாரு? நிறுத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரே பதட்டம் ஜனங்களுக்கு. என்னது? ஐயோ ராணுவ சத்தம் வருது, நாம அவ்வளவுதான், இந்த வனாந்திரத்தில் நாம எல்லாம் சாக போறோம், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரே முறுமுறுப்பு, வேதனை, புலம்பல். கர்த்தர் சொல்றாரு மோசேட்ட, நீ அமைதலா இரு. இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யறத என்ன செய்யுங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன் அமைதலா இருக்க சொல்றாரு தெரியுமா? உங்களால ஒண்ணும் முடியாது. அல்லேலூயா. உங்களால ஒண்ணும் முடியாது. உங்களை துரத்திட்டு வர்றது யாரு? உங்களால ஜெயிக்க முடியாது. அவனை உங்களால ஜெயிக்க முடியாது. உங்களால ஒண்ணும் முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொல்ற, நீங்க அமைதியா இருக்க. அல்லேலூயா. நம்மால முடியாதுன்னு தெரிஞ்சா நாம சில நேரத்தில் முயற்சி பண்ணிட்டு இருப்போம். நம்மால முடியாது, கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்போம். கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சே கெஞ்சிக்கிட்டு இருப்போம். நடக்காது, நம்மால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, உன்னால ஒண்ணும் முடியாது, நீ சும்மா இரு. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப கஷ்டம். சும்மா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணலாமே, ஒன்றும் பண்ண முடியாது. நீ செய்யறதெல்லாம் வேஸ்ட். நீ ஓடுறது வேஸ்ட், அலையிறது வேஸ்ட், பிரயாசப்படுறது வேஸ்ட். உன்னால இதை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொல்றாரு. நீங்க அமைதியா நில்லுங்க, ஒரு இடத்துல காமா நில்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல முட்டு சந்தில மாட்டிக்கிட்டா கம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? கம்முன்னு இருக்கணும், அமைதியா அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அவர் கை மீறி எதுவுமே நடக்காது. அதனால்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? அமைதியா இருங்க. அல்லேலூயா. அமைதியா இருக்க பழகணும், அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளணும், பதட்டப்படாம இருக்க கற்றுக்கொள்ளணும். எத்தனை ராணுவ சத்தம் கேட்டாலும், எதிரில் செங்கடல் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமா? கர்த்தர் சொல்றாரு, ஏன் அமைதியா இருக்க சொல்றாரு தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டீர்கள். அல்லேலூயா. நான் முற்றிலுமா என்ன செய்ய போறேன்? உன் சத்துருவை முடிச்சு விட போறேன். முற்றிலுமா என்ன செய்ய போறேன்? க்ளோஸ் பண்ண போறேன். அவனுடைய ராணுவத்தை என்ன செய்ய போறேன்? அழிச்சு போட போறேன். இது என்னாலதான் முடியும், உங்களால ஒண்ணும் முடியாது. நீங்க அமைதியா இருங்க. அல்லேலூயா. இனிமே இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீ என்ன செய்ய மாட்டேன்? காண மாட்டேன். அல்லேலூயா. நாமளா போய் யுத்தம் பண்ணுனா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் அடிக்க முடியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யுத்தம் பண்ணாருன்னா ஃபினிஷ் பண்றாரு. அல்லேலூயா. ஒரு நபர் இல்லாம கர்த்தர், எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. முற்றிலுமாய் கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். முற்றிலுமாய் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்ய போறாரு? அழித்து போட விரும்புகிறாரு. அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணுகிறத நீ பாரு. அல்லேலூயா. நாம யுத்தம் பண்றதுக்கும் அவர் யுத்தம் பண்றதுக்கும் வித்தியாசம். கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை யுத்தம் பண்ண சொல்வார், சில நேரத்தில் அவரே யுத்தம் பண்ணுவார். நம்மால முடிஞ்சதுதான் அவர் நம்மளை செய்ய சொல்வார், நம்மால முடியாத அவர் தான் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்யறதுல போய் நம்ம குழப்பக்கூடாது. அல்லேலூயா. அவர் செய்யறத நாம நின்று தான் பார்க்கணும். அல்லேலூயா.
ஏன்னா அவர் முற்றிலுமாய் முறியடிக்க போறார். அவர் யுத்தத்தை எப்பொழுதே ஆரம்பிச்சுட்டார். அதுக்குதான் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க இங்க கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த மீன் பிடிப்போம்ல, ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் அப்படி பிடிக்கிறாங்கல்ல, அது போல இந்த ஜனங்களை அந்த செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திட்டு அவனை இழுத்துட்டு வராங்க. அவனை என்ன செய்யறாரு? அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்து செங்கடலை அவனுக்கு கல்லறையா மாற்றுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டார். இவனை அழித்து போனதுக்கு அந்த இடத்தை சூஸ் பண்ணல, கர்த்தர் அவனை அழித்து போனதுக்கு தான் அந்த இடத்தை சூஸ் பண்ணார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் நம்மை அழிப்பதற்காக வரல, நம்முடைய சத்துருவை வெட்கப்படுத்துறதுக்காக வருது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருது, சில போராட்டங்கள் இருக்குன்னா அது நமக்கு இல்ல, அதை கர்த்தர் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு 17ஆம் வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் ரதங்கள் குதிரைகள் முதலாகிய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா. ஏன் அந்த இடத்துக்கு கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு? நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை அவர் செய்யறாருன்னா அவர் மகிமைப்பட அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காண்பிக்கலாம். அல்லேலூயா. நம்மளை வச்சுதான் ஆண்டவர் காட்டுறாரு. நம்ம வச்சு, நம்முடைய பிரச்சனையை வச்சு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை வச்சு உலகத்துக்கு யாருன்னு காட்டுவாரு, நமக்கு யாருன்னு காட்டுவாரு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? அமைதலா இருங்க, பதட்டப்படாம இருங்க, ஏன்னா நான் மகிமைப்பட போறேன். அல்லேலூயா. நாம யுத்தம் பண்ணா அந்த மகிமை நமக்கு வரும். கர்த்தர் யுத்தம் பண்ணான்னா மகிமை அவருக்கு சேரும். அவர் எப்பொழுதுமே அந்த மகிமையை அவர் தான் எடுத்துக்கொள்ள விரும்புறாரு. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, உங்களால ஒண்ணும் முடியாது, நான் யுத்தம் பண்றேன். அல்லேலூயா. இனிமேல் உங்க சத்துருவை காண மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதனால எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, கர்த்தர் சமூகத்துல மட்டும் உட்காருங்க. அல்லேலூயா. எதுலையும் பதட்டப்படாதுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்க இருதயம் அடிக்கிற புயலெல்லாம் என்ன செய்து அடக்கிட்டு என்ன செய்யணும்? அவர் சமூகத்துல தைரியமா உட்காந்து. அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த போறார். வாசிங்கள 14வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரில் அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் ஊழியக்காரராகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப அற்புதம் நடந்து போச்சு. இவங்க கத்தி எடுக்கல, என்ன செய்யல, ரத்தம் சிந்தல, இவங்க போராடல, எதுவுமே செய்யல, ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் எகிப்தினுடைய ராணுவத்தை என்ன செய்தார்? அவங்களுக்கு முன்பாகவே அழித்து போட்டார். அல்லேலூயா. அந்த பிணங்கள்லாம் தண்ணீர் என்ன செய்தது? மிதந்ததை கண்டாங்க. இப்போதான் அவங்களுக்கு விசுவாசம் இன்னும் கூடுது. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்து? கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் என்ன செய்தாங்க? அறிந்து கொண்டு அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொள்ளணும், அவர் மேல விசுவாசத்தை நாம இன்னும் பெருக பண்ணணும்னா அமைதலா உட்கார்ந்துருந்தா முடிவுல கர்த்தர் அற்புதத்தை நம்ம காட்டுவோம். அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இன்னும் பெருசாகும். அல்லேலூயா. இன்னும் விசுவாசம் அதிகமா. நாம நினைப்போம், ஐயோ இவ்வளோ நேரம் நான் காத்துட்டு இருக்கிறேனே, என் விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கே, என் விசுவாசம் என்னை விட்டு போயிடும் போல இருக்கே, காத்திருந்து விசுவாசம் போயிடும் போல இருக்கே. இல்ல இல்ல, உன் விசுவாசம் இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அல்லேலூயா. நீ அமர்ந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து அவர் செய்ய போகிற யுத்தத்தை பாருங்க. அல்லேலூயா.
அவர் செய்ய போகிற அதிசயத்தை பாருங்க. நீங்க இந்த மாதம் அமர்ந்துருங்க, அவர் சமூகத்துல அமர்ந்துருங்க. இந்த 11 மாதம் நடக்காத விஷயங்கள்லாம் 12வது மாதத்துல கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரே அதை செய்ய போற. இதுவரை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, அல்லது ஒண்ணும் முடியாதுல்ல. அதான் ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்னாலும் ஒண்ணும் முடியாது, நீ உட்காரு, என் சமூகத்துல உட்காரு, கர்த்தரே அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசம் இன்னும் பெருக போகுது, கர்த்தர் நாமம் மகிமைப்பட போகுது. அதனால be still and know that I am God. அல்லேலூயா. நீங்க அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் நம்ம ஆண்டவர் அமைதலா இருக்க சொல்றாரு தெரியுமா? நாம அமைதலா இருக்கும் பொழுது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? நடந்து முடியும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்தி முடிப்பார். நீங்க அமைதலா இருங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு விரோதமா நடக்கிறது போல இருக்கலாம், ஆனா எல்லாமே எப்படி இருக்கும்? நன்மையாக முடியாத கர்த்தர் தான் செய்வார். அல்லேலூயா. அதை யார் செய்வா? கர்த்தர் தான் செய்வார். ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அடிக்கடி கேட்ட வசனம், அடிக்கடி வாசிக்கிற வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மையாக நடக்கிறதுன்னு சொல்ல, நன்மைக்கு ஏதுவாக அது தானா நடக்கிற. கர்த்தர் தான் நடப்பிக்கிறார். கர்த்தர் தான் என்ன செய்யறாரு? நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போறார். அவர் தான் பின்னால இருந்து கிரியேட் செய்யறார். யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாமே எதிராக தான் நடக்குது, கர்த்தர் சொன்னதுக்கு எதிராக தான் நடக்குது. ஆனா அதை ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போயிட்டு இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அமைதலா இருந்தா கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போய். வழக்காடாதீங்க. நீங்க வழக்காட வேணாம், போராட வேணாம், சத்துருக்களோட யுத்தம் பண்ண வேணாம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அல்லேலூயா. யார் தீமை செஞ்சாலும் அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? நீங்க வாசிக்கிற 31ஆம் வசனத்தை வாசிக்கிற கர்த்தர் என்ன செய்யறாரு? ரோமர் 8:31. என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்துல. நீங்க அமைதியா இருங்க. உங்க பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார்னா நம் சார்பாக இருக்கிறார், நம் சைடா இருக்கிறார், நம்ம பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிரி ஒரு பக்கம், நாம ஒரு பக்கம்னா கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் பிரச்சனைகள்லாம் நிறைய வரும்போது நம்ம நினைக்கிறது, நம்ம எதிரி பக்கம் கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம எதிரி பக்கம் கர்த்தர் இருக்கிறாரா? இல்ல இல்ல, கர்த்தர் நம்ம பக்கம் தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆன் பிஹாஃப் அர்த்தம் என்னது? கர்த்தர் நம் பக்கமா இருக்கிறார். ஒரு நடிகர் சொல்றாரு, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறாரு. உலகத்தானே சொல்றான், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் பக்கம் தான் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரால நிக்கல, நம் பட்சத்துல தான் நிக்கிறார். நம் பட்சத்துல கர்த்தர் இருக்கிறதுனால நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நமக்கு விரோதமா அவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், யார் எனக்கு விரோதமா நிற்கிறது பாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் உன் பக்கத்துல நான் தான் நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 118:6 வாசிக்கலாம். சங்கீதம் 118:6. சங்கீதக்காரன் என்ன சொல்ற? வாசிங்க 118:6. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. கர்த்தர் யார் சைடுல இருக்கிறாரு? நம்ம சைடு இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல போய் பாருங்க, கர்த்தர் நம்ம சைடு இருக்கிறார். அல்லேலூயா.
எலிசா என்ன சொல்றான்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர் அநேகர் இருக்கிறாங்க. நம்மோடு இந்த உலகத்தில் இருப்பவனிடம் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. பிரச்சனைகள் 1000 இருக்கட்டுமே, அல்லேலூயா, எதிர்ப்புகள் 1000 வரட்டுமே, சத்துருக்கள் நம்மளை சுத்து போடட்டுமே, பிரச்சனைகள்லாம் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கட்டுமே, கர்த்தர் நம் பட்சத்தில் தான் இருக்கிறார், நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமா? 32ஆம் வசனம் சொல்லுது. 32ஆம் வசனம், தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் மட்டும் இல்ல, அவர் நமக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தன் குமாரன் என்றும் பாராமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல உங்களுடைய விலையேற பெற்ற சொத்து என்னன்னா உங்க பிள்ளைதான். அல்லேலூயா. அப்படிதானே? இல்ல அதை விட மேலான சொத்து ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? வீட்டுல ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? பிள்ளைதான் நமக்கு விலையேறப்பட்ட சொத்து. கர்த்தர் தேவனுக்கு அதுதான், பிள்ளைதான் விலையேறப்பட்ட சொத்து. அவரையே நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அவரை, அதான் அடையாளம். அவரையே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், எப்படி? நீங்களே சொல்லுங்களேன். ஏன் குமாரனையே கொடுத்துட்டேன்? சாதாரணமா நம்ம பேசுறாரு, ஏன் பிள்ளையே கொடுத்துட்டேன்? உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? அவரோடு கூட எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்து தான் சகல சிருஷ்டிப்புக்கும் முதல் பேரானவர், முந்தினவர். எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரையே கொடுத்துட்டார்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவரோடு கூட எல்லாம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவரோடு கூட இயேசுவை நாம ஏற்றுக்கொண்டா எல்லாமே நமக்கு சொந்தம்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் என்னது? எல்லாம், எவ்ரிதிங், எல்லாமே, பணம், பொருள், சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, எல்லாம் 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 எல்லாமே எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அமைதியில்லாது. அல்லேலூயா. கொடுக்காம போயிடுவாரா? பதற்றப்படாதீங்க. கொடுக்காம போயிடுவாரா? ஐயோ இன்னும் இன்னும் எல்லாம் அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, வரும். அல்லேலூயா. கொடுக்காம போயிடுவாரா? கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஏன்னா குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்றும் நமக்கு கொடுக்காத அளவுக்கு ஒன்றும் அவர் பெருசா எதையும் நினைக்க மாட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நாம வேணா நினைப்போம், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா கர்த்தர் அப்படி எதையுமே செய்ய மாட்டாரு. கர்த்தர் கர்த்தர் இல்லை. அவர் என்ன செய்ய மாட்டாரு? கஞ்ச பிஸ்னாரி இல்லை. இவ்வளவுதான் கொடுப்பேன், இவ்வளவுதான் கொடுப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்காம வேற யாரும் கொடுக்க போறார்? அல்லேலூயா. பக்கத்துல எல்லாத்தையும் கொடுப்பார். சொல்லுங்க, எல்லாம் கொடுப்பார், எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அமர்ந்து. என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தா ஏற்ற காலம் எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்ததாவது என்ன சொல்றாரு ஆண்டவரே? 34ஆம் வசனம் சொல்றாரு, ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரியத்தில் உட்கார்ந்து வேண்டுதல் செய்கிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நமக்காக மரித்திருக்கிறாரு, உயிரோடு எழுந்திருக்கிறாரு. இப்போ இன்னொரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இயேசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜெபம். அவருடைய ஒரே வேலை என்னது? ஜெபம், 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 ஜெபம். யாருக்காக? நமக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ,
இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் பண்றாரு. அவங்க 2 பேருடைய ஜெபமும் நிச்சயமா நமக்கு போதும். அல்லேலூயா. அதுக்காக நான் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்ல, நீங்க உட்கார்ந்தாதான் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க உங்களுக்காக. அவர் சமூகத்தில் 2 பேரும் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண உட்கார்ந்தீங்கன்னா, உங்க கூட ஜெபம் பார்ட்னரா யார் உட்காருவா? இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் ஆவியானவர். 2 பேரும் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க அங்கே ஜெபத்தை விட்டுட்டு அங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணினாலும் உங்களுடைய அலைச்சல் வீண். உங்கள் அலைச்சல் வீண், உங்க முயற்சி வீண். ஜெபத்தை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஒன்றையும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். என்னால முடியாது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. என்னால முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறாரு, நமக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறாரு, நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால நாம பயப்படவே தேவையில்லை. அல்லேலூயா. முற்றிலுமாய் நாம் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கோம். 37 வசனம் சொல்லுது, 36 சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. யாரால? இயேசு கிறிஸ்துவால. அல்லேலூயா. எதெல்லாம் ஜெயிப்பீங்க? உபத்திரவத்தை ஜெயிப்பீங்க, வியாகுலத்தை ஜெயிப்பீங்க, துன்பத்தை ஜெயிப்பீங்க, பசியை ஜெயிப்பீங்க, நிர்வாணத்தை ஜெயிப்பீங்க, நாச மோசங்களை, பட்டயங்களை எல்லாவற்றையும் நாம ஜெயிப்போம், ஜெயம் கொள்ளுவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல அன்பா இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம அமைதியில் அமர்ந்திருந்தா போதும். அல்லேலூயா. உபத்திரம் இருக்கு பாஸ்டர், அமர்ந்திருக்கு, அது வந்துட்டு போயிடும். அல்லேலூயா. புயல் வந்துட்டு போயிடுச்சா? எங்கேயாவா சுத்திட்டு இருக்கு? அது வரும் போவோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் பிரச்சனைகள் வரும் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எதுவும் சேதப்படுத்த முடியாது. புயல் போல பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே ஜெயம் கொள்ள முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, எதுவும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் நம் பட்சத்தில் தான் இருக்கிறார். நம்ம சைடு ஆண்டவர். ஆண்டவர் யார் சைடு? நம்ம சைடு, நம்ம பக்கம். அல்லேலூயா. மூணாவது, நம்மளை ஏன் ஆண்டவர் அமர்ந்திருக்க சொல்றாருன்னா, நீ அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தா உனக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஒரு புதிய உச்சத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. நீ அவர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் வரும். உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? ஒரு லிஃப்ட் வந்து அப்படியே உயரத்துக்கிட்டு போகும். அல்லேலூயா. வாசிங்களேன், ஏசாயா 30:15 வாசிங்க. ஏசாயா 30:15 வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதில்லாமல் அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அல்லேலூயா. என்ன சொல்றீங்க நீங்க? கர்த்தர் சொல்றாரு, நீங்க அமைதலா இருங்கன்னு சொல்றாரு. அமைதலும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலன். அதுதான் உங்க ஸ்ட்ரென்த்.
நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு ஒரு குதிரை கிடைச்சா நாங்க என்ன செய்வோம்? அதுல ஏறி ஓடி போவோம் வேகமா. நீங்க வேகமா ஓடுனீங்கன்னா பின்னால வேகமா ஒருத்தன் துரத்துவான். நீங்க வேகமா ஓடுனீங்கன்னா வேகமா துரத்துவான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க. அல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலன். அல்லேலூயா. எது நம்முடைய பலனு? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் பலனு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வேற எந்த பலனை காட்டிலும் கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறது, நாம எந்த பிரச்சனையும் மேற்கொள்வதற்கான பலன் அவர் சமூகத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா. எந்த மனுஷனிடத்திலும் கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காத ஒரு பலன் தேவ சமூகத்துல கிடைக்கும். ஏசாயா 40:31 வாசிங்க. ஏசாயா 40:31. ஏசாயா 40:31 சீக்கிரமா வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து. அல்லேலூயா. வெயிட் பண்ண சொல்ல, ஆண்டவர் சமூகத்துல வெயிட் பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? புது பலன். புது பலன். அந்த புது பலன் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? கழுகு புது பலன் அடைந்து. நம்ம எல்லாருக்கும் இந்த கழுகுக்கு அதெல்லாம் தெரியும்ல. கழுகு என்ன பண்ணும்? ஒரு பீரியடுக்கு பிறகு தன்னுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படிக்கு உயரமான ஒரு இடத்துல போய் உட்காரும். அப்படி உட்காரும் பொழுது அதனுடைய என்ன செய்யும்? செட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து, நெகங்கள் எல்லாம் விடைஞ்சு கீழே விழுந்து மொட்டை கழுகா மாறி, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புது சிறகுகளோட புது யூத்தா திரும்பி வரும். அல்லேலூயா. எப்படி திரும்பி வரும்? அதான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போகாது. கழுகுக்கு செகண்ட் லைஃப் ஒன்று இருக்கு. கழுகுக்கு செகண்ட் யூத் ஒன்று இருக்கு. யூத் லைஃப். நம்ம லைஃப் ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்வாரு? புதுப்பிப்பார், புது பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கழுகு போல புது பலன் அடைந்து உயர எழும்புவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு உயரமான இடத்தை கொண்டு போவார். அல்லேலூயா. கழுகு மேல போயிடுச்சுன்னா இந்த புயல்லாம் என்ன செய்யாது? புயலுக்கு மேல ஜாலியா பறந்துட்டு, புயலுக்கு மேல ஜாலியா பறந்துட்டு எதுவும் அதை சேதப்படுத்தாது. உயர போக 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 அதனுடைய பார்வை என்ன செய்யும்? இன்னும் பெருசா பார்த்துட்டு உயர போக போக என்ன செய்யும்? அவருடைய தரிசனம் பெருசா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நீ காத்துடு, நீ எழும்புகிற ஒரு நேரம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம அப்படியே காத்திருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உயரமா கொண்டு போகிறார். அல்லேலூயா. சடனா எழும்புறவங்க சடனா கீழே விழுகிறத பார்க்கிறோம். போ சடனா எழும்புறவங்க எப்படி இருக்கிறான்? சடனா கீழே விழுந்துடலாம். ரொம்ப உடனே நம்ம எல்லாம் உயரக்கூடாது. அல்லேலூயா. உடனே என்ன செய்யக்கூடாது? உயர்வு வரக்கூடாது. அப்படி வந்தா ஒரு டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சீக்கிரமா ஒருத்தன் பணக்காரன் ஆகுறான்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்க. ஏதோ ஒரு சிக்கல் குறுக்கு வழியில ஏதோ பணத்தை சேர்த்து டக் 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 டக்னு போனானா டக் டக் டக்னு காணாம. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கொண்டு போய் தான் கர்த்தர் உயர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கணும். அவர் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோபு அவருடைய சமூகத்துல காத்திருந்தான். அல்லேலூயா. யோபு அவருடைய சமூகத்துல காத்திருந்தான். 42 வசனம் 5 வசனத்தை வாசிங்க. 42:5 வாசிங்கள. 5 வசனத்தை வாசிங்க. 5 வசனம். 42 யோபு. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. யோபு 42வது அதிகாரத்தில் தான் வந்து என்ன சொல்றாரு? நான் இதுவரைக்கும் கர்த்தரை குறித்து எப்படி கேள்விப்பட்டேன்? என் காதினால தான் கேள்விப்பட்டேன்.
இப்போ நானோ உங்க கண்ணு பார்க்குது. அல்லேலூயா. உலகத்துல நிறைய சாட்சிகளை தான் நம்ம கேட்டிருப்போம். அல்லேலூயா. ஆனா கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில கண் பார்க்கும்படியான சாட்சிகளை செய்ய போறார். அல்லேலூயா. நாம அதை பார்க்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில இது நடக்க போகுது. அல்லேலூயா. யாருக்கு? கர்த்தருக்கு காத்து. யோபு காத்திருந்தானா? காத்துக்கிட்டு இருந்தான். கர்த்தர் ஒரு நாள் அவனை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாரு. நீங்க காத்துருங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும். யோபு உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீ இப்போ இருக்கிறது முன்னிலைமை, கர்த்தர் இனிமேல் கொண்டு போகிறது பின்னிலைமை. அல்லேலூயா. முன்னிலைமையை விட பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கணும். பின்னிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுன்னா நம்ம வழி சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம வழி சரியில்லை. நம்ம இப்படி போகணும், இப்படி இறங்கக்கூடாது, இப்படி போகணும். கர்த்தர் தான் நம்மளை அப்படி கொண்டு போகிறார். நாமளா ஏறி போனோம், இப்படி போயிடுவோம். அல்லேலூயா. நானா ஏதாவது செஞ்சு என்னால என் பலத்தினால முடியும், நான் பார்த்துக்கிறேன், அப்படிலாம் நம்ம போய் முட்டி மோதி பள்ளத்துல விடுவிடு பாதாளத்துல ஒழுங்குறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் காத்திருந்தா கர்த்தர் ஏற்ற காலத்துல நமக்கு புது சட்டம் கொடுத்து கர்த்தர் நம்மளை உயரப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம்தான் இவன் ஜெபம் பண்றான். யாருக்காக ஜெபம் பண்றான்? தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினா கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அவன் ஜெபத்துக்கு அந்த சிநேகிதர்கள்லாம் யாரு? யோபு ஆலோசனை சொன்னவங்க. யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. சில நேரத்துல மற்றவன் பண்ற அட்வைஸ் இருக்க நமக்கு பெரிய வேதனையா இருக்கு. பெரிய வேதனையான அட்வைஸா பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சதையே நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சதையே ஹெட் மாஸ்டருக்கே ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம பாதை அவங்களுக்கு தெரியாது, நம்ம பாடுகள் அவங்களுக்கு புரியாது, நம்ம வேதனை அவங்களுக்கு தெரியாது. அவங்க நண்பர்கள்லாம் நல்ல ஆலோசனை தான் கொடுத்தாங்க. ஆனா யோபுனுடைய எந்த பாதையில போயிட்டு இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியல. யோபு என்ன பாதையில போயிட்டு இருக்கிறான்னு. கர்த்தர் யார் மேல கோபப்பட்டார் தெரியுமா? நல்ல ஆலோசனை பண்ணோம், அவங்களே கோபப்பட்டார். யோபு பேசுறது போல நீங்க பேசு. அவன் பாதை தெரியாத, அவனுடைய சூழ்நிலை தெரியாத நீங்க அவனுக்கு இல்லாத ஆலோசனைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கையில சில மனுஷர்கள் அப்படிதான் நம்மளை குறை சொல்லுவாங்க. விசுவாசமே இல்லை, இவங்களுக்கு விசுவாசமே இல்லை, இவங்களுக்கு சரி கிடையாது, லைஃப் சரி கிடையாது, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா யோபு அவைகளெல்லாம் கேட்டு அல்லேலூயா அவங்களுக்கே ஜெபம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவங்க சிநேகிதர்களுக்கெல்லாம் இறங்கினார். அல்லேலூயா. முன்னிலைமையை விட பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் அவன் சவதரித்த ஆசீர்வாதம், 2வது அவனுக்கு ரிவார்டா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாம் இழந்து போனாலும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். எல்லாத்தையும் இழந்துட்டான். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தான். எவ்வளோ ஃபாஸ்டா போச்சோ எல்லாம் 2 மடங்கு ஆசீர்வாதமா திரும்பி வருது. அல்லேலூயா. போனதெல்லாம் திரும்பி வரும். கர்த்தர் சமூகத்துல போட்டு காத்திருந்தா போனதெல்லாம் திரும்ப வரும். எடுத்துட்டு போனவெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணாதீங்க, அப்படியே அமைதியெல்லாம் உட்காருங்க. கோர்ட்டு கேஸுக்கு போனா போயிட்டே இருக்க வேண்டியதான். கோர்ட்டு கேஸ்ல 150 வருஷம் தான் நடக்கிற கேஸ்லாம் இருக்கு. 150 வருஷம் நடக்கிற கேஸ்லாம் இருக்கு. நம்ம கேஸ் நடத்துறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர்கிட்ட உட்கார்ந்துருந்தோம், அவர் தான் நமக்கு எப்போ செய்வாரோ அப்பா செய்வார். அல்லேலூயா. வழக்காடக்கூடாது, யார்ட்டையும் வாதம் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் போராடக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்,
எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். என்ன நடந்தாலும், என்ன நஷ்டமானாலும், யார் பிடிக்கிட்டு போனாலும், எதுவா இருந்தாலும் அவர் சமூகத்துல அமைதலா இருந்தா கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. யோபனுடைய 40 கடைசி வசனம் வாசிங்க. கடைசி வசனம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. யோபுக்கு என்ன கிடைச்சது? சரீரத்திலேயே புது பலன், லாங் லைஃப். அல்லேலூயா. நாம நினைப்போம், ஆண்டவரே என் வயசே ஆயிடுச்சு, இந்த நேரத்துல நான் இனிமேல் எவ்வளவு நாள் இருக்க போறேன், எப்ப நீர் என்ன ஆசீர்வதிச்சு நான் என்ன பண்ண போறேன். அல்லேலூயா. நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவேன். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக சரியாய் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறது. அல்லேலூயா. நிச்சயமா நாம் ஆசீர்வாதமான இருக்கிற நாட்கள் அதிக நாட்களா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய லைஃப் பீரியட்ல நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அவ்வளவு நாட்களுக்கு தக்கதான கர்த்தர் ஆசீர்வாதத்தை, நீடி ஆயுசு நாட்களை தருவார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம நம்ம போக போறது கிடையாது, சாக போறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்னது நிறைவேறாம இருக்க போறது கிடையாது. நிச்சயமா அது நடக்கும். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தார். எழுந்திருந்து ஒப்பு கொடுக்கும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. புதுபலன் அடைந்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுமா.